கோவில்களில் நுழைய ஆண் பெண் பேதம் பார்ப்பது ஏற்கத்தக்கதாக இல்லை என உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. இதுகுறித்த விரிவான தகவல்களை டெல்லி செய்தியாளர் ஹனிகுமாரிடம் கேட்கலாம். ஹனிகுமார், சபரிமலை கோவிலுக்குள் பெண்களை அனுமதிப்பது தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இன்னைக்கு என்ன கருத்து தெரிவித்திருக்கிறார்கள்? திவ்யா, அதாவது சபரிமலை ஐயப்பன் கோயிலில் 10 வயது முதல் 50 வயதுக்கும் முற்பட்ட பெண்களை அனுமதிக்க வேண்டும் என்று கோரி தொடரப்பட்ட பொதுநல வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்றைக்கு பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. குறிப்பாக சபரிமலை ஐயப்பன் கோயிலில் ஏன் எந்த அடிப்படையில் பெண்கள் நுழைவதற்கு தடை விதிக்கப்படுகிறது? ஒரு பாரம்பரியம் என்பது அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய அந்த விதிகளை மீற முடியுமா என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. குறிப்பாக ஒரு தாய் கோயிலில் நுழைவதை எப்படி நாம் தடை செய்ய முடியும்? அதே போல இது போன்ற விவகாரங்களில் பாலின பாகுபாடு காட்டப்படுவதை நாம் நிச்சயமாக ஏற்க முடியாது. இதற்கு முன்பு இந்த கோயிலில் பெண்கள் நுழைய அனுமதி இல்லை என்பது போன்ற உத்தரவை இதற்கு முன்பு எந்த நீதிமன்றமாவது எந்த தீர்ப்பிலாவது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறதா என்பது தொடர்பாக நாங்கள் ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக கேரள தேவசம் போர்டு தெரிவிக்கின்ற போது ஆர்டிகல் 25 and 26 வழங்கியிருக்கக்கூடிய அந்த விதிகளின்படி கோயிலுடைய நிர்வாகத்தை மேற்கொள்வதற்கு அது தொடர்பான விவகாரங்களுக்கான சட்டங்களை பிறப்புவதற்கு அந்த கோயில் நிர்வாகத்திற்கு எல்லா விதமான உரிமையும் இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறது. மேலும் உச்சநீதிமன்றம் தொடர்பான கேள்விகளை எழுப்புகின்ற போது ஒரு பெண்ணுக்கு மவுண்ட் எவரெஸ்ட் ஏறுவதற்கு நாம் அனுமதி மறுக்க முடியுமா? பாலின பாகுபாடு என்கிற அடிப்படையில் கோயில் நிறுவுவதற்கு நாம் தடைகளை விதிக்க முடியுமா? எனவே இது போன்ற விவகாரங்களில் பெண்களுக்கு பாலின வேறுபாடு பார்க்கப்படுவதை நாம் ஏற்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் தனது கருத்தை தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான விரிவான ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறது. எனவே இந்த வழக்கை ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்திருக்கிறது. திவ்யா, இந்த வழக்கை தொடர்ந்தது யார் ஹனிகுமார்? நிச்சயமா திவ்யா, அதாவது சபரிமலை ஐயப்பன் கோயிலில் 10 வயது முதல் 50 வயதுக்கும் முற்பட்ட பெண்களை அனுமதிக்க வேண்டும் என்று கோரி கடந்த 2006ஆம் ஆண்டு இளம் வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பாக இந்த வழக்கானது தொடுக்கப்பட்டது. நீண்ட காலமாக இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்தது. இது தொடர்பாக இந்த வழக்கு அண்மை காலங்களில் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது உச்சநீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தது. குறிப்பாக சபரிமலை ஐயப்பன் கோயில் என்பது எல்லோருக்கும் பொதுவான ஒரு இடம். இங்கு பாகுபாடு பார்க்கப்படுவது ஏற்க முடியாது. அங்கு சென்று வழிபாடு செய்வதற்கு எல்லோருக்கும் எல்லா விதமான உரிமையும். குறிப்பாக அரசியலமைப்பு சட்டம் எந்த விதமான ஆண் பெண் பேதங்களை பார்க்கவில்லை. கடவுள் முன் அனைவரும் சமம். அப்படி இருக்கின்ற போது சபரிமலை ஐயப்பன் கோயிலில் சென்று வழிபாடு நடத்துவதற்கு பெண்களுக்கு அனுமதி வழங்குவதற்கு என்ன மாதிரியான பிரச்சனை இருக்கிறது? ஏன் தடை விதிக்கப்படுகிறது? ஏன் அனுமதி இல்லை என்பது தொடர்பாக பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தது. இது தொடர்பாக கேரள அரசும் கேரள தேவசம் போர்டும் பதிலளிக்க வேண்டும் எனவும் தெரிவித்திருந்தது. இது தொடர்பாக கேரள தேவசம் போர்டு மற்றும் கேரள அரசு தெரிவித்திருந்த பதிலில் இது காலமாக கடைபெற்று வருகின்ற ஆச்சார விதிமுறைகளில் எந்த விதமான மாற்றங்களையும் எங்களால் செய்ய முடியாது. அதில் எங்களால் தலையிட முடியாது. ஏனென்றால் ஐயப்பன் என்பது ஒரு நித்திய பிரம்மச்சாரி. அங்கு செல்வதற்கு ஏராளமான விதிமுறைகள் இருக்கின்றன, கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. 41 நாள் விரதம் இருந்துதான் கோயிலுக்கு செல்ல வேண்டும். ஆனால் பெண்களால் அது போன்ற விரதம் இருந்து கோயிலுக்கு செல்ல முடியாது. இது தொடர்பாக முடிவுகளை எடுக்க வேண்டும் என்றால் தந்திரி குடும்பம் தான் இது தொடர்பான இறுதி முடிவுகளை எடுக்க வேண்டும் என்ற பதிலை கேரள தேவசம் போர்டும் கேரள அரசும் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. திவ்யா.